வணக்கம் மக்களே. திமுகவோட தாரக மந்திரம் என்னன்னு தெரியுங்களா? இந்த ஸ்டாலினின் பாணி சொல்லாததையும் செய்வோம், சொல்லாமலும் செய்வோம். இது என்னை பொறுத்தவரையில் சொல்லாததையும் செய்வோம், சொல்லாமலும் செய்வோம். சொல்லாத வாக்குறுதிகளையும் பல செஞ்சு காட்டி இருக்கிறோம். முதலமைச்சர் உங்களை யாரு பார்த்து சொல்லாததையெல்லாம் செய்ய சொன்னது? மக்களே, ஒரு அரசு சொல்லாததை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்கு. அது என்னன்னா, முதல்ல சொன்னதை செஞ்சு முடிக்கணும். போன 2021 தேர்தல் வாக்குறுதியில் இவங்க சொன்னதில் முக்கால்வாசி செஞ்சு முடிக்கலை. அதுக்குள்ளே சொல்லாததை செய்யோம்ங்கிற உருட்டு வேற. கூவமாற சரி செய்வோம்னு தேர்தல் வாக்குறுதியில் இருக்குது. செஞ்சீங்களான்னு கேட்டால் நாங்கள் கீழாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் கட்டினோம் அப்படிம்பாங்க. ஒரே ஒரு விவசாய நிலம் பாதிக்கப்பட்டால் கூட அதற்கு நஷ்ட ஈடு தருவோம்னு தேர்தல் வாக்குறுதியில் இருக்குது. செஞ்சீங்களான்னு கேட்டால் நாங்கள் உலகத்தரம் வாய்ந்த விமான நிலையத்தை பரந்தூரில் கட்டுவோம்னு உருட்டுறது. வனவிலங்குகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்கும் வகையில் அனைத்து உரிய நடவடிக்கைகளும் எடுப்போம்னு தேர்தல் வாக்குறுதியில் இருக்குது. செஞ்சீங்களான்னு கேட்டால் நாங்கள் உலகமே வியக்கும் அளவிற்கு விளையாட்டு போட்டிகளை நடத்துவோம்னு சொல்லுவாங்க. மொத்தத்தில் சொன்னதை செய்யாமல் விட்டதை மறைக்கிறதுக்காக தான் இந்த சொல்லாததை செய்வோம் என்னும் உருட்டு. அதுபோக இந்த சொல்லாததை செய்வோம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே கமிஷன் வர திட்டமாக இருக்கும். தேர்தல் வாக்குறுதினா என்னன்னு முதல்ல இவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இந்த தேர்தல் வாக்குறுதியை எழுதுறீங்க? ஒரு குழு அமைச்சு அதை மாநிலம் முழுக்க சுத்த விட்டு மக்களுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து அதுக்கேற்றபடி தான் நீங்கள் தேர்தல் வாக்குறுதி எழுதுறீங்க. அதாவது அந்தந்த காலகட்டத்தில் மக்களின் தேவை என்னவோ அதுதான் தேர்தல் வாக்குறுதியாக வருது. அப்போது ஒரு அரசாங்கமாக உங்கள் தலையாய கடமை அந்த தேர்தல் வாக்குறுதியை முதல்ல நிறைவேற்றுறதா இருக்கும். அதை விட்டுட்டு சொல்லாததை செய்தோம்னு இவங்க இஷ்டத்துக்கு வசதிக்கு கமிஷனுக்கு ஏற்றபடி எதோ செஞ்சுட்டு சொல்லாததை செய்தோம்னு ஒரு உருட்டு. சொல்லாததை செய்ததற்காக மக்களின் வாக்குகள் கிடையாது. எங்கள் தேவையாகிய தேர்தல் வாக்குறுதியை முதலில் நிறைவேற்றுபவர்களுக்கு தான் மக்களின் வாய்ப்பு. ஆகவே மக்களே, வருகின்ற 2026 தேர்தலில் அனைவரும் வாக்களிப்போம். சொன்னதை செய்யாதவர்களை தோற்கடிப்போம். நன்றி.